ரொம்ப நாளா இவன் எப்பதான் வெளியே போவானா மாட்டானா, ஓட்டே இல்லாம எப்படிதான் வீட்டுக்குள்ள இருக்கான் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்வி இருந்தது. ஃபைனலா ஒரு வழியா எஃப்ஜே வந்து இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது எஃப்ஜே வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய ஆள் தான், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா இன்னைக்கு அவன் வெளியே போறதுக்கு ஓட்டு காரணமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓட்டு காரணம் கிடையாது. ஏன்னா ஓட்டை தாண்டி இன்னொரு காரணம் இருக்கு. ஸோ அது என்னன்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். எஃப்ஜே வீட்டை விட்டு வெளியே போயிட்டாப்ல. ஸோ அவர் போனதுக்கான மெயினா ஆப்படிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். ஸோ அது என்னன்றதை டீட்டெயில் தான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி எஃப்ஜே வீட்டை விட்டு வெளியே போயிருக்கணுமா இல்ல சாண்ட்ரா வீட்டை விட்டு வெளியே போயிருக்கணுமா, உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஒட்டுமொத்த பேரும் இந்த வாரம் பாத்தீங்கன்னா எஃப்ஜேவை ஒரு சில இடத்துல வந்து நம்ம பாராட்டி இருக்கோம். நானும் என்னையும் சேர்த்தா சொல்றேன், ஒரு சில இடத்துல பாராட்டி இருக்கோம். குறிப்பா எங்கன்னு பாத்தீங்கன்னா விக்கல் சீக்கிரமே எக்ஸ்போஸ் பண்ணுது, பார்வதி எக்ஸ்போஸ் பண்ணுது. அவன் ஆடுற கேம் ரொம்ப மட்டமான கேம், கேவலமான கேம், அதுல மாற்று கருத்தே இல்லை. எஃப்ஜே ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்படிதான் வீட்டுக்குள்ள வந்தான், எப்படிதான் பொழைச்சிருக்கான் அப்படின்ற மாதிரியே தெரியல. ஏன்னா எப்பயோ வெளியே போக வேண்டியதவன், ஆனா சேனல் அவனை பேக்கப் பண்ணிக்கிட்டே இருந்தது. அதே மாதிரி சேனலோட ஸ்கிரிப்ட் ஒன்று லீக் ஆயிருந்ததுல, அதுல கூட என்ன இருந்ததுன்னா எஃப்ஜே வந்து 75வது நாளுக்கு மேல வெளியே போவோம் அப்படின்ற மாதிரி லீக் ஆயிருந்தது. நான் காலையில போட்ட வீடியோல சொல்லியிருந்தேன், ஒருவேளை எஃப்ஜே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெளியே போயிட்டா அந்த ஸ்கிரிப்ட் படி தான் இது நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. எனிவேஸ் இப்போ வீட்டுக்குள்ள இருக்க ஒருத்தர் காரணம்னு சொன்னல, அது யாருன்னு பாத்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம்னு ஒருத்தர் இருக்காருல்ல. ஸோ அந்த பயபுல தான். ஏன்னு பாத்தீங்கன்னா சேனலை பொறுத்த வரைக்கும் விக்கல் சீக்கிரமாக பயங்கரமாக புஷ் பண்ணுறாங்க. ஸோ அவரை தான் தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே உட்கார வச்சு டைட்டில் அடிக்க வைக்கணும் அப்படின்றது சேனலோட ஒரு தாட்டு. அது கிளியராக பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ விக்கல் சீக்கிரமே இப்போ நேற்று தானே, ஸோ வெள்ளிக்கிழமை எபிசோடில் எக்ஸ்போஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே தான். சும்மா இல்லை, போட்டு கிளின்னு கிழிச்சிட்டான். ஆக்சுவலாக விக்கல்ஸ் எப்படி கேம் ஆடுறான், அவன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவன் வேஷம் எப்படி போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இல்லாத போலாத வார்த்தை எல்லாத்தையும் போட்டு விக்கல்ஸை பார்த்தீங்கன்னா டோட்டலாக காலி பண்ணிட்டான். ஓரமாக போய் மூலையில் உட்காந்து அள வச்சுட்டான். விக்கல்ஸ் அது எதுவுமே பேச முடியல. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து இந்த மாதிரி ஓகே எல்லாம் காமாய் பேச வரும்போது கூட மச்சான் நீ சொன்னது எல்லாம் கரெக்ட் தான் மச்சான் அப்படின்ற மாதிரி விக்கல்ஸ் வாயிலே சொல்ல வச்சிட்டான். ஏன்னா வேற வழியில தப்பிக்கவே முடியல. போட்டு எல்லா மேட்டரையும் எடுத்து, அதாவது ஒரே டைம்ல பழைய மேட்டர் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு மொத்தமாக புதைச்சிட்டான். அதாவது இவன் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் மரியாதை கொடுக்கணும் நடிப்பான். அந்த மாதிரி நடிச்சு எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கான். இப்போ வரைக்கும் அப்படிதான் ஏமாத்திட்டு இருக்கான். ஜோக் பண்றேன்னு சொல்லிட்டு காமெடின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கான். என்னென்ன அவனுக்குள்ள இருந்ததோ மொத்த வன்மதியை கொட்டிட்டான். அது கொட்டது மூலியமா என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்ணா. ஸோ சேனலுக்கு அது சுத்தமாக பிடிக்காது அப்படின்றது நேற்றே தெரிஞ்ச விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட டைட்டில் வின்னருங்க அவரு. ஸோ அவங்களோட டைட்டில் வின்னரை ஒருத்தன் வந்து இவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ணா எப்படி அவரை டைட்டில் வின்னர் ஆக்க முடியும்? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஓட்டு இருக்கோ இல்லையோ இந்த பயபுலை அச்சு துரத்தணும்டா அப்படின்ற மாதிரி அச்சு துரத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ரா இந்த வாரம் எவிக் பண்ணுவாங்கன்னு பார்த்தா சாண்ட்ரா தப்பிச்சிட்டாங்க. எனக்கு அதுதான் புரியல, சாண்ட்ரா எப்படி தப்பிக்கிறாங்க? சாண்ட்ராக்கு ஓட்டு இருக்கோ இல்லையோ, ஆனால் மக்கள் எந்த அளவுக்கு இரிட்டேட்டிங்காக அவங்க பர்ஃபார்மன்ஸை பார்த்து ஆகுறாங்க. இதில் கொஞ்சம் பரிதாபம், கொஞ்சம் பாவம், கொஞ்சம் கருணை பார்த்தாவது சாண்ட்ரா வெளியே எடுத்துருக்கோன்னா ஏங்க இப்படி பண்ணுறீங்க? சரி எங்கள் மேலே பார்க்கல, அட்லீஸ்ட் உங்கள் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் தானே விஜய் சேதுபதி சார், நீங்களாவது கொஞ்சம் பார்த்து ஏதாவது பேசி ஏதாவது சொல்லியிருக்கணும்ல. ஏங்க அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டிப்ரெஸ் ஆகிடுவாங்க. அவங்கள வீட்டை விட்டு வெளியே துரத்தி விடுங்க, அது அவங்களுக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் அவங்க ஃபேமிலிக்கு தான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோன்னா என்னங்க உங்கள் டிஆர்பி கோசமாக இப்படி பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சாண்ட்ராவை இந்த வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மூலிமா ஒரு பயங்கரமான ட்ராமா கிரியேட் ஆகும். அடித்து சொல்கிறேன், நெக்ஸ்ட் வீக் பாருங்கள் ஒரு மெகா சீரியலே காத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே ஃபேமிலி உள்ளே வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 hour 3 hour தொடர்ந்து அழ போகிறாங்க. மெடிக்கல் டீம் எல்லாம் தயாரா இருங்க. அழுது அவங்க மயக்க போட்டு விழுவாங்க, பிரஜன் பிடிப்பாரு, அப்படியே தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூமுக்கு ஓடுவாங்க. இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்க போது எல்லாம் ரெடியா இருங்க. சீரியல் நான் தான் சொன்னேன் லாஸ்ட் வீடியோலே, சீரியல் பார்க்குறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக சீரியல் பார்க்காதீங்க, பிக் பாஸ் பாருங்க. அதை விட பயங்கரமான ட்ராமா இங்கே தான் கிடைக்கும். அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் பாருங்க. ஒரு பக்கம் கனி ஃபேமிலி வரும்போது கனியோட பர்ஃபார்மன்ஸும், சாண்ட்ரா ஃபேமிலி வரும்போது சாண்ட்ராவோட பர்ஃபார்மன்ஸும், விக்ரம் ஃபேமிலி வரும்போது விக்ரமோட பர்ஃபார்மன்ஸும் அப்படியே கொட்ட போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் கூட கிளியராக தெரிஞ்சு போச்சுங்க, எஃப்ஜேவை தூக்கிறதுக்கு மெயினான காரணம் விக்கல்ஸ் தான். ஸோ விக்கல்ஸை வந்து அவன் தொட்டான் அவன் கெட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னா இன்னைக்கான எபிசோடில் பார்த்தீங்கன்னா எவிக்ட் ஆக வேண்டிய ஆள் எஃப்ஜேவான்னு கேட்டிங்கன்னா எஃப்ஜே எவிக்ட் ஆக வேண்டிய ஆள் தான். இன்னைக்கே அவன் எவிக்ட் ஆக வேண்டிய ஆள் தான். ஏன்னா அவனுக்கு ஓட்டு இப்பயும் இல்லை. ஆனால் ஓட்டிங்கில் பாட்டமில் இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமித், எஃப்ஜே, ஆதிரை, இவங்க 3 பேரும் பாட்டமில் இருந்தாங்க. நான் என்ன நினச்சேன், எஃப்ஜேவை தூக்க மாட்டாங்க, எஃப்ஜேவை தூக்குனா அவங்களுக்கு அதாவது கண்டென்ட் வைஸ் யோசிச்சாங்கன்னா அது வந்து எஃப்ஜேவை தூக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். நான் என்ன நினச்சேன்னா ஓகே அமித்தை தூக்கிடுவாங்க, நான் அமித்துக்கு அந்தளவு பெருசாக கண்டென்ட் வரல அப்படின்னு. ஸோ அமித்தை எதுக்கு இப்போ பேக்கப் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இந்த நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அவங்க அமித்தோட ஃபேமிலி உள்ள வரும்.
எஸ்பெஷலி அவரோட பொண்ணு. ஸோ அவங்க 2 பேருக்கான பாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அமித் உள்ளே போகும்போது 2 பேர் கான்வர்சேஷன் அவ்வளோ அழகாக இருந்தது. அமித்தும் ஒரு பொண்ணும் பேசுறது கண்டிப்பாக அவங்க உள்ளே வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் சொல்ல தோணுது. ஸோ அதனால் அமித்தை வந்து உள்ளே வச்சிட்டாங்க. இங்கே வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கான கண்டஸ்டன்ட் யார் யாரெல்லாம் தேவைப்படுறாங்களோ எல்லாரையும் உள்ளே வந்து சேர்த்து வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். யார் யார் தேவையில்லையோ அவங்கள அடித்து துரத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ இந்த இடத்துல எஃப்ஜே அடித்து துரத்துன்னு காரணம், எஃப்ஜே நீ கொடுத்த கண்டென்ட் வரையும் போதும், உன்னால் ட்ராமாலாம் கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா எஃப்ஜே ஃபேமிலி உள்ளே வந்தால் கூட இவனால் ஒரு ட்ராமா பண்ண முடியுமா? பண்ண மாட்டான். ஏன்னா அவனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக எப்படி இருப்பானோ அப்படி தான் இருப்பான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அழுது ஒரு மாதிரி சிம்பத்தி ட்ராமா அதெல்லாம் அவனால் கிரியேட் பண்ண முடியாது, கிரியேட் பண்ணவும் தெரியாது. ஸோ ஆப்வியஸாக அப்போ அவன் மூலியமாக நெக்ஸ்ட் வீக் கண்டென்ட் வராதுல்ல. அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் வீக் தாண்டிடான்னு வச்சுக்கோங்க, டிக்கெட் ஃபினாலே அடிச்சுட்டு ஃபினாலே போயிட்டானா. ஏன்னா இவங்க சேனலோட கோல் என்னன்னா 75, நான் தான் சொன்னது இனிஷியலாக ஸ்கிரிப்ட் ஒன்று லீக் ஆச்சுங்க. அதாவது இந்த வீக்கில் இவங்க எவிக்ட் ஆவாங்கன்னு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுலேயே எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா 75 வார வரைக்கும் வருவான், 75 நாள் வரைக்கும் வருவான் அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கு இப்போ தான் தெரியுது அப்போ எல்லாமே உண்மையாடா. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், அப்போ இவங்க பிளான் பண்ணி இந்த வீக்கில் இவங்க அவங்கள தூக்கணும், இந்த பிளேயர் வந்து இத்தனாவது வீக் வரைக்கும் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி அப்போ வந்தது இப்போ கரெக்டாக தோணுதுன்னா அப்போ எல்லாமே இப்போ பிளான் தானே. அப்போ வின்னர் யார்? விக்கல்ஸ் தானா? எனக்கு புரியலையே. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஓட்டை சுத்தமாக மதிக்க மாட்டானுங்க. மக்கள் போடுற ஓட்டை அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணோம். அந்த மாதிரி இவ்வளோ ஓட்டு ஊந்திருக்கு, அட்லீஸ்ட் அந்த ஓட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரையாரிட்டி ஏதாவது ஒன்று கொடுப்போம், பேசிக்காக ஒரு ரெஸ்பெக்டாவது கொடுப்போம் அதுக்கு அப்படின்னு நான் சொல்ல எஃப்ஜே மேட்டரில் இல்லை, ஓவராலாக சொல்கிறேன். ஸோ இந்த சீசன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஓட்டை வச்சு யாருமே எவிக்ட் பண்ணுறது இல்லை. அவங்களுக்கு எப்பப்போ யார் எடுக்கணும்னு தோணுதோ அப்பப்போ அவங்களும் எடுக்கிறாங்க. அப்புறம் எதுக்குடா ஓட்டு போட சொல்கிறீங்க? இந்த நம்பருக்கு மிஸ் கால் கொடுங்க, இவங்களுக்கு ஓட்டு போடுங்களேன், இவங்களை காப்பாற்றணும்னா இவங்களை ஓட்டு போடுங்க. ஆமாம், அவங்க வந்து சாக போகிறாங்க, அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஓட்டு போடணும். ஸோ அவங்களை காப்பாற்றணும்னா ஓட்டு போடுங்கன்னு இவங்க கூவ வைக்கிறாங்க. கண்டஸ்டன்ட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேனர் வச்சு வச்சுக்கிறாங்க. அவங்கவுங்க கண்டஸ்டன்ட் சொந்த ஊரில் ஃபுல்லாக பேனர், இந்த நம்பருக்கு கால் பண்ணி எஃப்ஜே காப்பாற்ற ஓட்டு போடுங்க, சுபிக்ஷா காப்பாற்ற ஓட்டு போடுங்க, எல்லாரும் காப்பாற்ற ஓட்டு போடுங்க. ஏன்னா அவங்க வந்து ஏதோ தீவில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள ஓட்டு போட்டால் அவங்களை காப்பாற்றிடலாம். எனிவேஸ் அது அந்த ஷோட கான்செப்ட் அதானே வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அந்த ஓட்டு மேலே நம்பிக்கை வச்சு தானே எல்லாம் போடுறாங்க. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பாட்டுன்னு தூக்குவீங்களா, நீங்கள் பாட்டுன்னு எடுப்பீங்களா? காலைல தானே எஃப்ஜேவோட அம்மாவோட இன்டர்வியூலாம் பார்த்தேன். ஸோ அதில் பார்க்கும்போது நான் கூட நினச்சேன் ஓகே அவங்க உள்ளே வருவாங்க போல அப்படின்ற மாதிரி நினச்சேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா புஷ்ஷுன்னு ஆக்கி விட்டாங்க. ஸோ எஃப்ஜே பார்த்தீங்கன்னா அடித்து துரத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆனால் என்ன இன்னும் ஒரு வாரம் இருந்தானா விக்ரம் நல்லா எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பான். நான் சொல்கிறது விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு கேவலமான பிளேயர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க தகுதியில் அப்படின்ற மாதிரி சொல்ல வரல. விக்ரம் நல்ல பையன் நான் உண்மையிலே சொல்கிறேன். விக்ரம் வந்து கேரக்டர் வைஸ் நல்ல ஆள் தான். ஆனால் என்னன்னா இந்த கேம் ஷோவை ரொம்ப சிம்பத்தி மாதிரி கொண்டு போகிறார், சிம்பத்தைஸ் பண்ணி இந்த கேமை வந்து கொண்டு போகிறாரு. அதாவது பயங்கரமாக ட்ராமா கிரியேட். சாண்ட்ரா எப்படி ஒரு ட்ராமா பண்ணுறாங்களோ விக்ரமும் அதே தான். விக்ரம் ரொம்ப எமோஷனலாக எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மேனிபுலேட் பண்ணுறாரு, எமோஷனல் மேனிபுலேட் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு விஷயம் தப்பாக நடந்துச்சுன்னா அது பெரிய இதுவாக மாற்றுறாரு. ஏன்னா அவர் கூட இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா டீமாக செட் பண்ணி வச்சிட்டாரு, ஒரு கேங் செட் பண்ணி வச்சிட்டாரு. அவரு ஒரு விஷயம் பண்ணாருன்னா அது ரொம்ப பெருசாகுது. அவர் ஒரு தப்பு பண்ணாருன்னா அது ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, விக்ரம் பண்ண தப்பை கேட்ட ஒரே ஆள் எஃப்ஜே தான். அவன் மட்டும்தான் கேட்டான், அவனால் மட்டும்தான் அந்த இஷ்யூ பெருசாச்சே தவிர அவனும் அதை வாயை திறக்காமல் இருந்திருந்தானா அந்த பிரச்சனை அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்பையாக முடிஞ்சிருக்கும். இன்னத்துக்கு விக்ரம் வந்து காலை பூச்சி இழுத்தது வந்து ஒரு இஷ்யூவாகவே மாறி இருக்காது, யாருமே கேள்வி கேட்க. நேற்று இவன் கேள்வி கேட்கும் போது கனியும் அந்த பக்கம் அரோராவும் பார்த்தீங்கன்னா அவர் தான் சாரி கேட்டார்ல, அவர் எதுக்கு இந்த மாதிரி இவன் கேட்குறான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏமா அவர் தப்பு பண்ணால் அந்த தப்பை உங்களால் கேட்கவே முடியல கடைசி வரைக்கும். அவர் சரி அவர் சாரி கேட்க முன்னாடி நீங்க 2 பேரும் கேட்டீங்களா? ஏன் கேட்கல? எஃப்ஜே வந்து கத்துனதுக்கு அப்புறம் தானே அவரே சாரி கேட்டாரு. ஏதோ தப்பு பண்ண உடனே போய் சாரி கேட்ட மாதிரி பேசுறீங்க. சாரி கேட்கல, அவன் கத்தந்தால் தான் சாரி கேட்டான். அப்புறம் இருக்கும்போது இந்த இடத்துல விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. அதுக்கு நீ இப்படி பார்த்தீங்கன்னா முரட்டு முட்டுலாம் கொடுக்க கூடாதுல்ல. அதை தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்க நிறைய பேர் பண்றாங்க. அந்த ஒரு ரீசனால் தான் விக்ரமோட கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கனெக்ட் ஆக மாட்டுது. ஏன்டா அதாவது கேரக்டர் வைஸ் ஓகே தான், எதுக்கு இந்த மாதிரி எமோஷனல் கேம் ஆடுறான்? ஒரு மாதிரி டேரக்டா அதாவது நியூட்ரலா இருந்துட்டு போயிடலாமே. ஆமா நான் இப்படி தான், ஆமா நான் கோவப்படுவேன், நான் வந்து இந்த இடத்துல காமெடி பண்ணுவேன் அப்படி இருந்துட்டு போயிடலாமே. அந்த ஜெனியூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் கிட்ட கம்மியாக இருக்கு. அந்த ஒரு ரீசன் மட்டும்தான் அவர்கிட்ட இருக்க பெரிய பிரச்சனை. அந்த டிராமா கேமை விட்டுட்டு ஒரு மாதிரி நியூட்ரலாக ஜென்ரலாக ஒரு கேம் ஆட ஆரம்பிச்சோன்னா கூட இருக்கவங்க எதிரில் இருக்கவங்கலாம் பார்க்கக்கூடாது. அவருக்குன்னு செட் ஆஃப் டார்கெட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்கள மட்டுமே அடிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடாது. எல்லாரும் உங்களோட டார்கெட் தான். உங்களுக்கு டைட்டில் வேணும்னா நீங்கள் உங்களுக்கு எல்லாரும் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். எனிவேஸ் ஆனால் உங்களை டார்கெட்டாக சேனல் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு விக்ரம டைட்டில் வின்னர் ஆக்காம விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.